இறைவன் எப்படிப்பட்டவன் கேள்வி வந்தது. ஒரு பருவத்தில் நமக்கு ஒன்று பிடிக்கும் இல்லையா? என்ன பிடிக்கும்? சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எல்லாம் நமக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? வாழைப்பழம் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? வாழைப்பழம், மாம்பழம்னா சண்டை போட்டுட்டு எங்கள் அண்ணன் தம்பியோட நான் தின்னுகிட்டு இருக்கிறேன். இறைவன் எப்படிப்பட்டவன் நாவுக்கரசர் கேட்டா, கனி போன்றவன், கனியனும் கனி போன்றவன், கனி போ. இளமை காலத்தில் என்ன இருக்கும்? இளமை. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நல்ல ஸ்வீட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், அது உனக்கு பிடிக்கும். மைசூர் பாக்கு பிடிக்கும், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கா எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. ரெண்டாவதா கட்டிப்பட்ட கரும்பினும், இளமையில பழம், இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன பிடிக்குது? கட்டிப்பட்ட தித்திப்பினுடைய கலவைகள் ஒன்று சேர்ந்த கட்டிப்பட்ட கரும்பினும். வயசு 16-17 ஆகி மீச லேசா முளைச்சு வந்துச்சுன்னா இந்த கனி கட்டிப்பட்ட கரும்புலாம் பிடிக்காது. அழகா சின்ன பொம்பளை பிள்ளைங்க தெருவில் போகுதான்னு கண்ணு தேடுமா. பனி மலர் குழல் பாவை நல்லா அறியணும். அழகான பனி மலர்களில் மலர்களை சூட்டி இருக்கிற பெண்கள் தருகிற இன்பம் இருக்கிறதே, அதையும் தருவானாம் எங்கள். அப்ப முதலில் கனி போல இன்பம் தருவான், அடுத்து கட்டிப்பட்ட கரும்பு போல இன்பம் தருவான், அதற்கு பிறகு பனிமலர் குழல் பாவை நல்லார் தருகிற இன்பத்தை தருவான். சரி, நல்ல பொண்டாட்டி வந்தாச்சு, அழகான மகாலட்சுமி மாதிரி எல்லா செல்வமும் வந்தாச்சு, திருப்தி அடைஞ்சிருவானான்னா என்னைக்காவது அந்த அரசாங்கத்தில் போட்டிருக்கிற கட்டில் ஒரு நிமிஷமாவது உட்கார்ந்து பார்க்கணுங்கிற எண்ணம் அதையும் தருவானா. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனி முடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன் அடைந்தார்க்கு எடை மருதனேன்னாரு. அதுல எல்லாம் கிடைக்காத சுகத்தை எது தரும் என்று கேட்டால், எங்கள் சிவபெருமானினுடைய திருவருள் உனக்கு தரும்னா, பெரிய ஆட்சி அதிகாரத்து நாற்காலி கூட சில நேரங்களில் வெறுப்பை தரும். ஆனால் எங்கள் பெருமானுடைய திருவடி ஒரு காலத்திலும் வெறுப்பை தராது, இன்பத்தை தரும்னு பெருமானை வழிபடுகிற திறமெடுத்து சொல்லி நாவுக்கரசர் சைவத்தை நோக்கி வருகிறார். நமக்கு சொல்லிக் கொடுத்த பெரிய செய்தி என்ன? திருநாவுக்கரசர் இன்னொரு உயிர்பால் நீங்கள் அன்பு செலுத்துங்கள், பிறருக்கு துன்பம் தராதீர்கள், யாருக்கும் பயப்படாதீர்கள், எந்த கொம்பனும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. ஏன்னா சின்ன பையனா இருக்கிற நேரத்தில் போய் நீங்க தெருவில் பார்த்து அந்த பயலை ஒரு குட்டு குட்டிடுங்க, உடனே என்ன சொல்லுவான்? குட்டிட்டில நாளைக்கு வச்சுக்கிறேன் உன்னை. நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு, வச்சுக்கிறேன் உன்னை. என்ன தைரியம்? என்னடா பண்ணுவேன்? எங்க அப்பாட்ட சொல்லுவேன்ல, வந்து உனக்கு ஒரு குட்டுக்கு 10 குட்டு எங்க அப்பா போடும். அப்போ அப்பா அருகில் இருக்கிறார் என்பது ஒரு புதிய தெளிச்சலை ஒரு குழந்தைக்கு தருவது போல், எல்லா முயற்சிகளிலும் என் பக்கத்தில் எங்கள் இறைவன் சிவன் இருக்கிறான் என்கிற துணிச்சல் வந்துவிடுமானால் இந்த உலகத்தில் என்றைக்கும் இன்பமே துன்பம் இல்லைன்னு பிரகடனப்படுத்தியவர் திருநாவுக்கரசர். அவர் எப்படி சொன்னார்னா, இப்போ செல்வ கணபதிக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குதுன்னு வச்சுங்க தமிழ்நாடு அரசு. பேரு எழுதி, அப்பா பேரு என்ன, மதம், ஜாதி, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எழுதி, குலம் எல்லாம், படிப்பு கல்வி தகுதி எல்லாம் அப்படிலாம் நம்ம எழுதி கொடுக்குறோம் இல்லையா? அப்படிலாம் எழுதி அரசுக்கு கொடுத்தோம். நம்ம நிலம் இருக்குது, அது வந்து இப்போ ஒரு 90,000 ரூபாய் கொடுத்து 1 ஏக்கர் நிலம் நான் வாங்கி பயிர் பண்ணுறேன் இல்லையா? அந்த நிலம் எனக்கு தானே, பட்டா வேற என் பேரில் வாங்கிட்டேன். ஆனாலும் அரசாங்கம் வருஷத்துக்கு வருஷம் வந்து இதுக்கு கிஸ்தின்னு ஒரு பணம் வாங்கிட்டு போகும் இல்லையா? நிலத்துக்கு ஒரு கிஸ்தி வாங்கும். ஆடிட்டர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். என்னன்னா, நீ எவ்வளவு தொகை கொடுத்து இந்த நிலத்தை வாங்கியிருந்தாலும் தற்காலிகமா அனுபவிச்சுக்கிறதுக்கு தான் உரிமையை தவிர சொத்து முழுவதும் அரசாங்கத்துக்கு சொந்தங்கிற உரிமைக்காகத்தான் உங்கள்கிட்ட அப்பப்ப நிலத்தீர்வையே அரசு வாங்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் மேல், உங்கள் உடைமையின் மேல் அரசுக்கு எப்பொழுதும் ஒரு உரிமை இருக்கிறதுன்னு கருதுறோம் இல்லையா? அப்போ ராஜாவுக்கு கீழே குடிப்பட்ட அடக்கப்பட்ட அல்லது கைகட்டி நிற்கிற ஒரு சேவகன் நாம் இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல மகாராஜாவுடைய பெயரை எழுதி அவருடைய வம்சத்தில் வந்திருக்கிறேன்னு எழுதுவாங்கன்னு சொல்றாங்க அந்த பிடிமானங்கள்ல எல்லாம். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நாம ராஜாவுக்கு குடிமகனா அப்படின்னு கேட்டா இல்லை. இறைவனை, சிவனை நீங்கள் உங்களுக்கு தலைவனாக தீர்மானித்துக் கொண்டால், ஒரு காலத்துல ராஜா ஏதாவது உத்தரவு போட்டான்னா, நீ யாரா உத்தரவு போடுறதுக்கு,
எனக்கு உத்தரவு போடுறதுக்கு ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவன் சிவங்கோயில் இருக்கிற எங்க சாமியை தவிர நீ இல்லைன்னு சொல்லுகிற துணிச்சலை யார் தருவார்னா நம்முடைய நெஞ்சத்தில் உரைகிற சிவன் நமக்கு தருவார். என்ன பாட்டு? நாமார்க்கும் குடியல்லோ. இந்த நாட்டில் பாரதின்னு ஒரு பெரிய கவிஞன் வந்தான். அவன் தான் சொன்னான், அந்த ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு வர்றதுக்கு முந்தி அவன் மாதிரிலாம் ஒரு கவிஞன் இந்த யுகத்தில் இனி பிறக்குவானான்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெருங்கவிஞன். கடைசியா முடிக்கிறப்ப என்ன தெரியுமா முடிச்சான்? பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும். ஞாபகம் வருதுங்களா பெரியவங்களே? பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் அப்படின்னு சொன்னா ஒரு பயலுக்கும் அடிமை செய்ய மாட்டேன்னு முடிச்சிருக்கணும்ல. பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம்னா வேற ஒரு மனிதனுக்கு அடிமைப்பட மாட்டோமே தவிர பரிபூரணனாக இருக்கிற பெருமானுக்கு அடிமைப்பட மாட்டோம்னு. ஒரு அடிமை செய்வதென்றால் எங்கள் இறைவனுடைய திருவடிகளுக்குத்தான் அந்த அடிமையை தவிர எந்த மனிதனுக்கும் நாங்கள் அடிமை செய்ய மாட்டோம்னு பாரதிக்கு இந்த துணிச்சலை தந்த மகான் திருநாவுக்கரசர் தான். அதுதான் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். கூப்பிடுறான் ராஜா, வாடா கூப்பிட்டுருக்கார். ராஜா கூப்பிட்டுருக்கார், ஏறு தேர்ல. இந்த ஓட்டாண்டி இத்தினோண்டு ஒரு ஆடையை கட்டிக்கிட்டு இருக்கிற அரை நிர்வாண பக்கீரின்னு காந்தி சொன்ன மாதிரி திருநாவுக்கரசர் முதல் சத்தியாகிரகி அவர் தான். முதல் உண்ணா நோன்பு தமிழகத்தில் உண்டாக்கியவர் அவர் தான். நீங்க ஒழுங்கா இதெல்லாம் எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா காந்தியடிகளுக்கு முன்னரே தனி மனித சத்தியாகிரகம் திருநாவுக்கரசரிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியது நீங்க வரலாறு எழுத ஏமாந்து போனீர்கள். அது உங்களுடைய குற்றமே தவிர வரலாற்றாசிரியருடைய குற்றமே இல்லை. ஒரு இடத்துல சமணர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம சிவாலயத்து மேல சாப்பிட்ட எச்சில் இலைகள் இருக்கு பாருங்க, அந்த இலைகளை எல்லாம் கொண்டு போய் கொட்டி வீடு கூட்டுற குப்பையெல்லாம் கொட்டி கோயிலையே குப்பை மோட ஆக்கிட்டான். இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்துல பழையாறைன்னு இருக்கு. திருநாவுக்கரசர் அந்த ஊருக்கு போறாரு. போனதும் உள்ளூர்ல இருக்கிறவங்கலாம் இந்த ஊர்ல சிவாலயம் இருக்குதுன்னு சொன்னாங்களே எங்கன்னு கேட்கிறாரு. அந்த குப்பை மூட்டை காட்டுறான் எல்லாரும். இதுதான் நான் சிவாலயத்தை பத்தி கேட்கிறேன், நீங்க குப்பை மூட்டை காட்டுறீங்களேன்னு. அதுக்குள்ளதாங்க சிவாலயம் இருந்ததா சொன்னாங்கிறான் உள்ளூர்காரன். எவ்வளவு விவரமா இருக்கான் பாருங்க. ஊர்ல இருக்கிற பெரியவங்களை கூப்பிட்டு கேட்டதும் அவங்க கண்ணீரோட சொல்றாங்க, இந்த இருந்த சிவாலயத்தை குப்பைகளை கொட்டி சமணர்கள் குப்பை மேடாக ஆக்கிவிட்டார்கள். இவர் ஒரு சாதாரண ஆள் திருநாவுக்கரசர். கையில சின்ன ஒரு உடவாரத்தை வைத்து கொண்டு நிக்கிறாரு. இப்ப என்ன பண்ண முடியும்? ஊர்ல இருக்கிறவெல்லாம் கேட்டா நாம என்னங்க பண்ண முடியும்? அவங்க குப்பையை கொட்டி வச்சிருக்கான், அவன் எது பண்ணாலும் செய்வான், அவன்கிட்ட போய் மல்லுக்கு நிக்கிற சக்தி நமக்கு இருக்கான்னு இவன் கேட்டுக்கிட்டு இருந்தான் பாருங்க. ஒரு ஸ்டூல் எடுத்தாரு, அதுல உட்கார்ந்தாரு. யாரு? திருநாவுக்கரசர். உட்கார்ந்துக்கிட்டு இன்னையிலிருந்து உண்ணாவிரதம், பட்னி, சாக போறேன். என்னன்னா ராஜா இங்க வரணும், வந்து இந்த குப்பமேட்டை அகற்றி எங்களுடைய உரிமைக்கு உரிய சிவாலயத்தில் வழிபடுகிற உரிமையை நாடாளுகிறவன் கவனமாக மீட்டு தந்தால் நான் உண்பேன், இல்லை என்றால் இதற்கு அடையாளமாக உண்ணாவிரதம் இருந்து சாவேன்னு உண்ணாவிரதம் இருந்தார். மன்னன் வந்தான், குப்பை அகற்றப்பட்டது. அதற்கு பிறகு அந்த சிவாலயத்தை பாடினார் திருநாவுக்கரசர்னா முதல் சத்தியாகிரகி, தனி மனித சத்தியாகிரகி இந்திய வரலாற்றிலேயே திருநாவுக்கரசர். அவர் எப்ப வருவாரோன்னு தான் இந்த தமிழகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா சைவத்திற்கு எதிராக அவிழ்த்து விடப்படுகிற, கட்டவிழ்த்து விடப்படுகிற தீமைகளிலிருந்து இந்த சமூகத்தை மீட்பதற்கு இன்னொரு நாவுக்கரசர் எப்பொழுது வருவார்?